10ஆம் வகுப்பு நம்ம செய்முறை பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இரத்த செல்களை அடையாளம் காணுதல் அப்படின்னு 2 செல்களை அடையாளம் காண போகிறோம். அதில் ஒரு செல்கள் என்ன, இரத்த இன்னொன்று வந்து இரத்த சிவப்பணுக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரத்த வெள்ளை அணுக்களை லீகோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மகிட்ட வந்து ஏராளமான ஸ்லைடுகள் வச்சுருக்கிறோம். அந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்த வெள்ளை அணுக்கள் ரத்த சிவப்பு அணுக்கள் எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க போகிறோன்னா, அது ஏற்கனவே ஸ்லைடுகளை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைக்ராஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு நுண்ணோக்கி காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்லைடை வந்து இப்போ சாதாரணமாக வச்சுருக்கிறோம். இது வந்து ஹார்பிஸ் சொல்கிற ரெட் பிளட் செல்லுன்னு பேர். இது வந்து ரத்த சிவப்பணுக்கள்னு வச்சுங்க. இதில் வச்சு நம்ம வந்து தூரத்தில் வரக்கூடிய ஒளிக்கதிர் வந்து கண்ணாடியில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வச்சு பார்க்குறோன்னு வச்சுங்க. இது இந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுங்க. சில பேருக்கு இன்னும் அட்வான்ஸாக ரொம்ப கிளியராக ஜூம் பண்ணி பெருசாக பார்க்கணுன்றதுக்காக நம்ம திருவாரூர் மாவட்டத்திலேருந்து மன்னார்குடியில் மிஸ்டர் விஜயன் அப்படின்னு ஒரு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் வந்து ஒரு எளிமையான கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது வந்து நம்ம பள்ளிக்கு நன்கொடையை அனுப்பி வச்சுருந்தாரு. இந்த நேரத்தில் அந்த சாருக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ரொம்ப எளிமையாக இருக்குது இது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த அமைப்பை என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த ஐபிஸ்கஸ் உள்ள கண்ணருக்கு வில்லைக்கு பக்கத்தில் இதை இன்செர்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் டைட் பண்ணிட்டா இந்த ஸ்டாண்டு நம்ம வந்து தெளிவாக அப்படி நின்றுடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண, நம்ம இன்னொரு செல்ஃபோன் எடுத்து இதனுடைய லென்ஸ் இது கேமரா வந்து ஆன் பண்ணிடுறேன். கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஐபிஸ்கஸோட கண்ணருக்கு வில்லைக்கு நேராடி வச்சு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறேன். எங்கே எனக்கு அந்த இமேஜ் தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், கிளியராக தெரிந்த வரணும் உங்களுக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ரத்த சிவப்பணுக்கள் எப்படி தெரியுது, வெளிச்சத்தை விட இந்த பக்கம். இப்போ பாரு, அங்கே பார்க்காமலேயே ரத்த சிவப்பணுக்கள் எப்படி தெரியுது பார்த்தியா, எவ்வளோ கிளியராக தெரியுது. இது வேணும்னா இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளோ பெருசாக தெரியுது பாரு. ஸோ இந்த எளிய முறை வந்து மாணவர்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காகவே மிஸ்டர் விஜயன் சார் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிக்கிறாரு. ரொம்ப உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில் அவர் சாருக்கு. நமக்கு அனுப்பி வச்சு நம்ம மாணவர்களும் இதை பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் அனுப்பி வச்சுருக்காரு. ரொம்ப நன்றி சார். இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி பார்க்கும்போது ரத்த சிவப்பணுக்கள் எப்படி அழகாக சூப்பராக தெரியுது பாருங்கள். நம்ம போதுமான அளவுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஜெக்டில் கூட கனெக்ட் பண்ணி இன்னும் பெருசாகவும் பார்க்க முடியும். ஸோ ரத்த சிவப்பணுக்கள், இந்த ரத்த சிவப்பணுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தட்டு மாதிரி, அதாவது மையத்தில் வந்து பள்ளமாக 2 பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட்டு வடிவத்தில் இரு பக்கமும் உட்குழி காணப்படுன்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மிட்டாயை பார்க்கும்போது எப்படி இருக்க பாருங்கள், இந்த இடத்துலையும் குழி, இந்த இடத்துலையும் குழி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த சிவப்பணுக்கள் ரத்த சிவப்பணுக்களை காணப்படும். இந்த மிட்டாய் மாதிரி எப்படி இருக்கிறோ வடிவம் சொல்லுவோம், அந்த ஷேப். ஸோ இந்த மிட்டாய் வடிவத்தில் தான் ரத்த சிவப்பணுக்கள் இருக்கும். ரத்த சிவப்பணுக்களுக்கு பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்காது. பாலூட்டியில் எல்லா பாலூட்டிகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் வந்து முதிர்ந்த பாலூட்டிகள் வந்து உட்கரு காணப்படுவது கிடையாது இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறேன், ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒரு நிறமி இருப்பதனால தான் ரத்தம் சிவப்பணுக்கள். ஹீமோகுளோபின் தான் இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன், நான் என்ன சொன்னேன், இந்த போட் ஆஃப் த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சிஜன் படகு என்று சொல்லுவாங்க. ஆக்சிஜனை வந்து எடுத்து செல்லக்கூடியது வந்து இந்த ஹீமோகுளோபின் தான். ஸோ ரத்த சிவப்பணு இந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம ப்ராக்டிக்கல் நிறைய பாடம் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த படம் உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்லைடை வச்சு அதனுடைய உருவத்தை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் விட இப்படி கேமரா வச்சுக்கோங்க, ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ பாரு, இதே வந்து ரத்த வெள்ளை அணுக்கள் வச்சு காட்டுற சிவப்பணு எடுத்துட்டு ரத்த வெள்ளை அணுக்களுடைய ஸ்லைடு வைக்கிறேன். இங்கே பார்த்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம்னா கிளியராக தெரியும். இப்போ ரத்த வெள்ளை அணுக்கள் ஸ்லைடு பாருங்கள். தெரியுதா இப்போ கிளியராக? ரொம்ப கிளியராக இருக்குங்க. இன்னொரு ஸ்லைடு கூட வச்சுருந்தேன். சின்ன ஸ்லைடு வச்சு பெருசாக ஜூம் பண்ணி பார்த்தேன் பாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள்.
வித்தியாசம் தெரியுது இல்லையா? ரத்த சிவப்பணுக்கு ரத்த வெள்ளையணுக்கு வெள்ளை. இது ஒரு கிளியர். இன்னும் கூட ஜூம் பண்ணி பார்த்து பாரு, எவ்வளோ ஃபுல்லாக தெரியுது பெருசாக. ஸோ இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, லீகோசைட்டுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது ரத்த வெள்ளை அணுக்கள் தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு இருக்கும் இதுக்கு, புரியுதா? ஆனால் இதில் வந்து ஹீமோகுளோபின் இருக்காது. அதாவது உயிருள்ள நிறைய இந்த கரப்பாம்பூச்சி நண்டுலாம் பார்த்தீங்கன்னா நசுக்குன்னா அவருடைய ரத்தம் வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் இருக்காது. ஹீமோகுளோபின் இல்லைன்னாக்கா ரத்தம் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த ரத்த வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய என்னுடைய சிலையை அழகாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வேணா கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். இல்லை பார்க்கும்போது இது கிளியராக தெரியுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோஸ்கோப்பில் வந்து ரொம்ப எளிமையான முறையில் அது உருவத்தை வந்து நீங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் சாருக்கு நம்ம பள்ளியின் சார்பாக தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ. பார்க்கணும் இல்லையா? இருபத்திலே தாவர தண்டு இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்துட்ருக்கோம். இதில் வச்சு பார்க்குறது எப்படி வித்தியாசம் பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணல இங்கே நான் அதில் பார்க்கணும், இங்கே விட அட்ஜஸ்ட் பண்ணலாம். தெரியுதா? அழகாக மூமெண்ட் அடி இப்படி மூவ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் வியூஸ் அழகாக சூப்பராக தெரியும். சூப்பராக தெரியுதில்ல இப்போ? ஆமாம், அப்படியே இதை வேணுன்னா ஃபுல் வியூஸ் பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அழகாக தெரியும். இது வந்து இருபத்திலை தாவர தண்டு, ட்ரைகோட் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய இருபத்திலை தாவர தண்டோட அமைப்பு. ஸோ நம்மகிட்ட நிறைய ஸ்லைடு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடாக வந்து அந்தந்த பாடமும் நடத்திக்கலாம். இவ்வளோ ஸ்லைட் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ஸ்போம் தனியாக இருக்குது. இது அடுத்த பாடத்தில் நடத்தும் போது நான் சொல்லுவேன். எப்படி இருந்தார் மனித விந்து அணுக்கள் எவ்வளோ ரொம்ப சின்னதாக. இது பின்னாடி பாடம் நடத்தும் போது காட்டுவேன். இப்போ தெரியும், படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. இது இந்த வால் பகுதி தலைப்பகுதியெலாம் அற்புதமாக தெரியுது இதில் பார்க்கும்போது. இல்லை இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய பாடத்தில் வரும்பொழுது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். தேங்க்யூ.